நாளை மறுநாள் பக்ரீத் கொண்டாடப்படும் நிலையில் கோவை மாவட்டம் அன்னூர் சந்தையில் ஆடுகள் விற்பனை களைகட்டியுள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் குருசாமியிடம் கேட்கலாம். வணக்கம் குருசாமி, அங்கு எந்தெந்த வகையான ஆடுகள் எல்லாம் இருக்கிறது? அங்கு வியாபாரம் எப்படி நடக்கிறது? விவரங்களை பதிவு பண்ணலாம். மோனிஷா, பக்ரீத் பண்டிகைக்கு இன்னும் 2 தினங்களே உள்ள நிலையில் ஆடு விற்பனையானது விறுவிறுப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக கோவை மாவட்டம் அன்னூர் மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளில் ஆடு மேய்த்தல் மற்றும் விவசாயம் தான் மிக பிரதானமான தொழிலாக இருந்து வருகிறது. இந்நிலையில் வாரந்தோறும் சனிக்கிழமைகளில் இந்த அன்னூரில் ஆட்டு சந்தை நடத்தப்படுவது வழக்கம். தற்பொழுது பக்ரீத் பண்டிகை என்பதன் காரணமாக இந்த அன்னூரில் நடைபெறக்கூடிய இந்த ஆட்டு சந்தையானது களை கட்டி இருக்கிறது. இந்த அன்னூர் ஆட்டு சந்தையில் அதிகாலை 5 மணி முதலே ஆடுகள் விற்பனையானது விறுவிறுப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. கோவை மட்டுமின்றி ஈரோடு, திருப்பூர், நீலகிரி உள்ளிட்ட மாவட்டங்களிலிருந்தும் அண்டை மாநிலங்களான கர்நாடகா மற்றும் கேரளா ஆகிய மாநிலங்களிலிருந்தும் ஏராளமானோர் இந்த ஆட்டு சந்தைக்கு ஆடுகளை வாங்குவதற்காக வந்திருக்கிறார்கள். விதவிதமான ஆடுகள், வெள்ளாடு, குறும்பாடு, செம்பரியாடு, மலையாடு உள்ளிட்ட பல்வேறு வகையான ஆடுகள் தற்போது இங்கு விற்பனைக்கு வைக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் வியாபாரிகள் போட்டி போட்டுக் கொண்டு இந்த ஆடுகளை வாங்கி செல்கிறார்கள். குறிப்பாக ஆடுகளானது குட்டிகள் 5000 முதல் கொண்டு பெரிய ஆடுகள் 8000 முதல் 10,000 வரை என இந்த ஆடுகளானது தற்போது விற்பனையாக செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இன்று ஒரு நாள் மட்டுமே அன்னூர் ஆட்டு சந்தையில் சுமார் 1 கோடி ரூபாய் அளவுக்கு வியாபாரம் நடைபெறும் என இங்கு இருக்கக்கூடிய வியாபாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். 2 நாட்கள் மட்டுமே பக்ரீத் பண்டிகைக்கு இருக்கக்கூடிய நிலையில் இந்த ஆட்டு சந்தையானது விறுவிறுப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மோனிகா, விவரங்களுக்கு நன்றி குருசாமி.